இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்க போறோம். பிஜிஎம் போற அளவுக்கு பயங்கரமா நிறைய பண்ணிருக்காங்க. மேடம் இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. வெல்கம் டு பிரசாந்த் vlogs. கிறிஸ்மஸ் கேக் பண்ண போறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் பக்கத்துல வருது. ஸோ நம்ம கிறிஸ்மஸ் கேக் பண்ணலான் இருக்கோம். அது யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா தான் பண்றாங்க. நான் பண்ணல. நம்ம சாப்பிட்றதோட சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்க வந்து தேவையான ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆயிலோட நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். நான் நாட்டு சர்க்கரையை வந்து ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா ஆயில்ல கொஞ்சம் லேட் ஆகும் அதை நம்ம அடிச்சு இது பண்றதுக்கு. அதனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா இந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இது நல்லா நம்ம அடிக்கும் போது ஆயிலும் அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா ஆயில்ல கரைஞ்சிடணும். ஸோ அதை கரைஞ்ச பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான கேர்டை வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஹர்சனோட தயிர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு தயிரை ஆட் பண்ணும் போது அது சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ கேக் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கடையில் சேல் பண்ற பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். அதனால நமக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் கேர்ட் வந்து கடையோடது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான கேர்டு 1 கப் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கேர்டையும் இதில் போட்டு நல்லா இதில் பீட் பண்ண போகிறோம். இதில் நம்ம எக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எக் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எக்லெஸ் வெர்ஷனுங்கிறதுனால நம்ம கேர்ட் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஆயிலோட நல்லா கேர்டு நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதுக்கு தேவையான கொக்கோ பவுடர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நான் இங்கே ஒன்று சொல்லணும். மொலாசஸ்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மொலாசஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ப்ரௌன் சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு அது கலருக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மொலாசஸ் வந்து என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லாததுனால நான் கொக்கோ பவுடர் வந்து கலருக்காக ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் கோதுமை மாவில் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் தென் ஆல் ஸ்பைஸ் பவுடர் என்னங்கிறது பார்த்தா சின்னமன், கிளவ்ஸ், ஜிஞ்சர், ட்ரை ஜிஞ்சர் அண்ட் தென் நட்மெக். இப்போ என்கிட்ட வந்து அதை நான் தனித்தனியாக எனக்கு பவுடராக இல்லாதனால நான் ஆல் ஸ்பைஸ் பவுடராக வந்து இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆயில், கேர்டு, நாட்டு சக்கரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்க போகிறோம். ஆல்ரெடி அது எல்லாமே சளிச்சு வச்சதுனால நான் அப்படியே போடுறேன். எப்போவுமே வந்து நம்ம மாவை நல்லா சளிச்சுக்கணும். 2-3 டைம்ஸ் சளிச்சுக்கும் போது நமக்கு அதில் நல்லா கேக் வந்து நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொக்கோ பவுடர் போட்டதுனால, கொக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் போட்டதுனால நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இந்த ப்ரௌன் வர்றதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறவங்க வந்து மொலாசஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மொலாஸ் நல்லா டார்க் கலரில் இருக்கும். ஸோ நம்ம இங்கே நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால அதுலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் கலர் வந்துடுது. அதோட கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் ரைசன், கோல்டன் ரைசன், ப்ரூன், கிரான்பெர்ரி, கிவி, டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே நான் ஆரஞ்சு ஜூஸில் நல்லா 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சோக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால நான் பாயில் பண்ணிட்டேன். டைம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு 1 டே பிஃபோராக ஆரஞ்சு ஜூஸில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். எனக்கு டைம் இல்லாத ரீசனால நான் அப்படியே பாயில் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நான் பாயில் பண்ணிட்டேன். இப்போ இதையும் எடுத்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த
ப்ளம் கேக் வந்து நமக்கு டென்ஸா இருக்கும். ஸோ அதனால நமக்கு வாட்டரியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ராப்பா விழுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாதான் கேக் வந்து நல்லா இருக்கும். இதுவே வந்து நமக்கு ஸ்பாஞ்ச் கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிப்பன் லேயர்ல வர மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம ட்ராப்பா விழுற மாதிரி கெட்டியா இருந்தாதான் நமக்கு கேக் வந்து டென்ஸா இருக்கும். ஸோ இந்த மிக்சரை நம்ம என்ன பண்றோம்னா 10 மினிட்ஸ் நம்ம டபுள் ராட்ல வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரில நம்மளுடைய ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஓடிஜி இல்லாதவங்க குக்கர்ல வச்சுக்கலாம். குக்கர்ல வந்து நம்ம விசில்லாம் எடுத்துட்டு கேஸ்கெட் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டு அண்ட் தென் உள்ள ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ள வைக்கலாம். இப்போ என்கிட்ட ஓடிஜி இருக்கிறதுனால நான் ஓடிஜில வைக்க போறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரேல அச்மெண்ட் ஷீட் போட்டு அதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து நான் டைரக்டா இதை ஊத்தி பேக் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி விழற மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சில நமக்கு இருக்கணும். இப்போ இத நமக்கு பபிள்ஸ் வராம இருக்கிறதுக்காக நல்லா இப்படி தட்டி விட்டுக்கணும். ட்ரேயை நல்லா தட்டினோம்னா நமக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல பாதாம், முந்திரி, வால்நட்டு, செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி, கிவி எல்லாமே இருக்கு. ஸோ இதை வந்து நான் இது மேல டெக்கரேட் பண்ண போறேன். நம்ம அவனை ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவன் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த டெக்கரேஷன் வேலையை முடிச்சிடலாம். ஸோ கிறிஸ்மஸ் கேக்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த ரிச்சை நம்ம எப்படி வந்து ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ. ஸோ இதை வந்து எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்காக நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு சாப்பிடலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம எசன்ஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கலர்ஃபுல்லாக வேணுங்கிறதுக்காக நம்ம எல்லா நட்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நட்ஸ்க்கு நடுவில் நான் செர்ரியை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போது நம்மளுடைய அவனுக்கு கொண்டு போய் ஒரு 40 to 50 மினிட்ஸ் நம்ம 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ண போகிறோம். எப்போவுமே கிறிஸ்மஸ் கேக் கொஞ்சம் பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா டென்ஸ் ஜாஸ்தி, அதனால் பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போது நம்ம அவனுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். இது மட்டும் இல்ல, இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். நம்ம வந்து மில்லட் பேஸ்ல வந்து எல்லாமே பண்ணலாம். மில்லட்ல நம்ம ஸ்வீட்ஸ், காரம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த கேக்கே வந்து நம்ம மில்லட்ல எந்த மில்லட்ல வேணும்னாலும் பண்ணலாம். கருப்பு கவுனியில பண்ணலாம். கருப்பு கவுனியில வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். லைக் கேக்ஸ், குக்கீஸ் எல்லாமே பண்ணலாம். நம்ம ஸோ ஹெல்த்தியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஹெல்த்தியாக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம மைதா, ஒயிட் சுகரை விட்டுட்டு எல்லாமே வீட், ராகி, கம்பு, சோளம், சாமத்தினை இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே மில்லட் ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் வேல்யூஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு டேஸ்டியாகவும் நம்ம கொடுக்கலாம். செம சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட். உங்களுக்கு மைதா கேக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது பயங்கர டிஃபரெண்ட் இருக்கு. டேஸ்டியாவும் இருக்கு, நல்லா சாஃப்டா, பயங்கர சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. உள்ள நல்லா பேக் ஆயிருக்கு. அந்த ஒரு செரிஸ், அந்த இதெல்லாம் வந்துட்டு உள்ள நல்லா ஸ்டஃப் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. சூப்பர்.